அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே சென்று வழங்கும் திட்டம் குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது என சட்டப்பேரவையில் அமைச்சரான சங்கரபாணி தெரிவித்துள்ளார். தேவைப்படும் இடங்களில் நடமாடும் நியாய விலைக் கடைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். இரண்டாவது அறிவிப்பு: தெருநாய்கள் கடித்து மரணமடையும் கால்நடைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி மாடு இறந்தால் 37,500 ரூபாயும், ஆடு இறந்தால் 6,000 ரூபாயும், கோழி இறந்தால் 200 ரூபாயும் இழப்பீடாக வழங்க உத்தரவிட்டதாக அமைச்சரான பெரியசாமி தகவல் ஒன்றை கூறியிருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பு: சென்னை, கொடுங்கையூர், கோவை, மதுரையில் இந்த ஆண்டில் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்பட உள்ளதாக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது அமைச்சரான KN நேரு தெரிவித்திருக்கிறார். நான்காவது அறிவிப்பு: நாகப்பட்டினத்தில் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள இந்திய இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு முகாமில் பங்கேற்க ஆன்லைன் மூலமாக ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க 18 மாவட்ட இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் அரியலூர், கன்னியாகுமரி, கரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி, திருவாரூர், விருதுநகர் மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 17 வயது முதல் 21 வயது வரை உள்ள இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம். ஐந்தாவது அறிவிப்பு: தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியும் நிலவுவதால் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் எனவும், அதே நிலை 24ஆம் தேதி வரை நீடிக்கும் எனவும், சென்னையில் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பமானது 95 டிகிரியாக இருக்க வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை ஆதாருடன் இணைப்பதற்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளின்படி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: முதுகலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வான கேட் தேர்வு 2025 முடிவுகள் இன்று வெளியானது. 19ஆம் தேதி அன்று வெளியானது. மாணவர்கள் இந்த இணையதளம் மூலமாக தேர்வு முடிவுகளை அறிந்தும் கொள்ளலாம். எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாடு காவல்துறை 3வது முறையாக அகில இந்திய காவல் துப்பாக்கி சுடும் போட்டியை நடத்துகிறது. 25வது அகில இந்திய காவல்துறை துப்பாக்கி சுடுதல் போட்டி 2025 செங்கல்பட்டு மாவட்டம் ஒத்திவாக்கம் தமிழ்நாடு கமாண்டோ பள்ளி பயிற்சி வளாகத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் தளத்தில் 22ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 9வது அறிவிப்பு: சேலம் மாவட்டத்தில் வருகிற 21ஆம் தேதியன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் நடைபெறுகிறது. கடைசியாக 10வது அறிவிப்பு: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் பாம்பாறு நீர்த்தேக்கத்திலிருந்து 2024-25ஆம் ஆண்டு நீர் இருப்பை கணக்கில் கொண்டு 20ஆம் தேதி முதல் 120 நாட்களுக்கு ஆயக்கட்டு பகுதிகளுக்கு பாசனத்திற்கு வினாடிக்கு 42 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. இந்த 10 அறிவிப்புகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.